இல்லை இவர் பக்கம் சேர்ந்தவங்க யாருமே ஓடுற மாதிரி தெரியல. இப்போ திமுகவில் வந்து தான் செந்தில் பாலாஜி ஓடுறாரு, ஒருத்தர் சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு, இன்னொருத்தருக்கு வெள்ளாடுக்கு ஓடிட்டாரு, நான் ஸ்டாலின்லாம் சொல்லலை, இன்னும் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாருல்ல. இல்லை அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் பார்க்கணும். கரூரில் பிரச்சனையை அனுப்ப நீங்களாம் ஏன் ஓடினீங்க? பத்திரிகையில் தேடி தேடி பார்த்தாங்களே அன்னைக்கு. இல்லை 3-4 நாள் பிரச்சனை அதிகமாகும்னு விளக்கம் கொடுத்துட்டாரு அவர். பிரச்சனை அதிகமாகலாம் ரைட்டு. நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்தீங்களா, எங்கே இருந்தீங்களான்னு தெரியலையே. எத்தனை பேர் இப்போ பத்திரிகையாளர் சந்திச்சிங்க? எத்தனை நாள் கழிச்சு சந்திச்சிங்க? எங்கே இருந்தீங்கன்னே தெரியலையே. உங்கள் ஆளுங்க யாருமே தலைமறைவா இல்லையா? யாருமே வந்து கேட்குறாங்களே எப்படி என்ன சம்பவம் நடந்த 5 நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி வந்துட்டாரு. சரி, செந்தில் பாலாஜி சூப்பர்மேனு, பேண்ட்டு போட்டுன்னு அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்துட்டார், உள்ளாடை போட்டு பறந்து வந்துட்டார். சரி, இப்போ செந்தில் பாலாஜி 5 நிமிஷம் வந்தது பிரச்சனையா, இல்லை 7 மணி நேரமாக நீங்கள் லேட்டாக வந்தது பிரச்சனையா? செந்தில் பாலாஜி 5 நிமிஷத்தில் நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் வர்றார், நிகழ்வு நடந்ததுக்கப்புறம். நீங்கள் நிகழ்வுக்கு முன்னாடி 7 மணி நேரம் லேட்டாக வரீங்க. அப்படி அதாவது செந்தில் பாலாஜி 5 நிமிஷத்தை வந்ததை ஒரு 5000 வாட்டி பேசியிருப்பீங்க. நீங்கள் ஏன் 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்றதை ஒரு 7 வாட்டி பேசியிருக்கேன் இருக்குங்கிறாங்க பேசுகிறது. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் நியூட்ரலாக பார்க்குறேன். சரி, எனக்கு செந்தில் பாலாஜி மீதும் சந்தேகமாக இருக்குது, ஐயா விஜய் சார் மீதும் சந்தேகமாக இருக்குது. அப்போ நியாயமான வாதம் எங்கங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் சார் 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்க? உங்களுக்கு தெரியாதா? சரி, ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தால் நிறுத்தியிருப்போம், ரைட்டு, புரியுது. சரி சரி, உங்களுக்கா சொந்தமாக தோணலையா? கூட்டம் இருக்குது. இப்போ தண்ணி, அதாவது நிறைய விஷயத்த ரொம்ப ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக மறந்துட்டு போகிறாங்க. வந்த ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கணுன்ற அந்த ஒரு பேசிக் இங்கீதம் கூட இல்லாமல் நீங்கள் கூட்டம் நடத்துனீங்க. கோர்ட்டு குட்டு வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணுன்ற அந்த குறைந்தபட்சமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட கூட்டம்லாம் எப்படி அப்படியே எல்லாம் திப்புன்னு ஓடி வரணும். சேரு போட மாட்டீங்க. உங்களுக்கு இன்றைக்கி சேரு போட்டு உட்காந்து மேலே கூரை உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு கை தட்டி விசில் அடிக்கிறீங்க. யார் காரணம்? இதான் எங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க, அங்கே போய் மிதிப்பட்டவங்க, கோர்ட்டு, தேர்தல் ஆணையம், எதிர்கட்சிகள், இதெல்லாம் தான் காரணம். உங்கள் விஜயண்ணா உங்களை மரியாதையாக மாண்பா நடத்துறதுக்கு யார் காரணம்? மற்றவங்க தான், விஜயண்ணா கிடையாது. இல்லைன்னா இந்த சம்பவம் நடக்கலைன்னா இன்னமும் அப்படியே வெயிலில் தான் நின்று இருக்கணும். வெயிலே அப்படியே காஞ்சின்னு அப்படியே கருவோடு மாதிரி நின்றுன்னு அப்படியே போயிடுவார்.